இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. குரங்கு பெடல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். குணா படம் ரீச் ஆகுது. குணா படத்தோட பாட்டு படம் இல்லை. அந்த படம் என்ன சொல்ல வந்ததுங்கிறத பற்றி யாருமே இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. பாட்டு ரீச் ஆகிறதுக்கு 35 வருஷம் ஆயிருக்கு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு அவருக்கே ஆயிருக்கு. நம்மெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் கதை எதுவும் உங்களுக்கு தென்பட்டால் அது உங்கள் கற்பனையே, அது கம்பெனி பொறுப்பேற்காது. அதில் அடிஷ்னலாக இன்னொன்று வச்சிருந்தோம். விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடுக்கு மாற்றி தருவது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு போட்டோம். நிறைய பேர் அந்த படம் பார்க்காமே அதுக்கு ஃபேனாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது மது அரசியலை பற்றி பேசுகிற படம். ஆனால் மது விலக்கெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. மாதம் 1ஆம் தேதி ஆனால் படம் வந்து அரசு பள்ளிகளில் வந்து சினிமா போடுறாங்க. போடுறதுக்கு தமிழில் படம் இல்லைங்க. நீங்கள் பயங்கர பக்தியும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் தான் எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தன் சிக்னலில் நிற்கக்கூடாது. இல்லை, கடவுள் காப்பாற்றுவார் தானே, ஏன் சிக்னலில் நிற்கிற? Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து குரங்கு பெடல் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப மனசுலேருந்து எழுதுறாங்க, நிறைய பேர் மனசுலேருந்து சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நிறைய கதைகள் இருக்குது. இப்போ இது வந்து நாவல்லேருந்து நம்ம ராசி அழகப்பன் அவரோட நாவலோட சைக்கிள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் போது நிறைய நாவல்ஸ் இருக்குது. ஏன் பர்டிகுலராக இது நம்ம பண்ணணும்? இது உங்களை இம்பாக்ட் பண்ணுச்சா படித்து பார்க்கும்போது இது மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும்? இல்லை, என்னென்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் படித்து படமாக பண்ணணும். 15 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே படமாக பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சேன். அப்போ செய்ய முடியாமல் போச்சு. அப்போ நமக்கு உந்துதல் மட்டும் முக்கியம் இல்லை, அதை சுற்றி சூழலும் சேர்ந்து, அதுக்கு வணிகம் எல்லாமே சேர்ந்து. நான் ஏன் இந்த கதை எடுத்தீங்க அப்படின்றதுக்கான என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து படம் ஆல்ரெடி ஒரு படம் 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது நமக்கு இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமோன்னு எனக்கு பட்டுச்சு. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங்லேயும் சரி, இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த மொத்த பேக்கேஜுமே இது இன்னும் கொஞ்சம் ஹார்டரான ஒரு பேக்கேஜாக இருக்குமோ இந்த படம். நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்டார் படமோ இல்லை ஒரு நடிகர்களை வச்சு பண்ணுற ஒரு படம் அழகாக பண்ணியிருக்கலாம். சேலஞ்சஸ் இருந்ததா அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் இது. ஏன்னா எல்லாமே புதுசு இல்லையா, பசங்க புதுசு, கதைக்களம் புதுசு, இப்படி ஒரு சினிமாவை பார்க்குறதும் கூட புதுசு. அப்படிங்கிற ஒரு புது விஷயம்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம சினிமா எடுக்க வர்றது அதுக்கு தானே. ஆமாம், அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது தானே புதுசாக. அது ரிஸ்கா அப்படின்னு பார்த்தா இதை விட ரிஸ்கான வேலைகளே முன்னாடி செஞ்சுட்டு தான் இருக்கோம். வேறு கம்ஃபர்டபுளான வேலைகளை செஞ்சு அந்த வேலையை செய்யணும்னா நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கவே தேவையில்லை. இப்போ நான் வந்து +2 என் கிளாஸில் 45 பேர். அதில் 40 பேருக்கு மேலே இந்தியாவிலே இல்லை. அவங்களோட உலகம் வேற உலகமாக இருக்குது. அதாவது பணமும் பணத்தை சுற்றிய விஷயங்களும் இல்லை ரெகுலர் லைஃப்பும் ரிஸ்கையும் யோசிக்கிறப்ப எனக்கு தெரியும் என்னை விட பிரமாதமான கிரியேட்டர்ஸ் வந்து அதில் இருக்கிறாங்க. படம் எடுத்து அது வந்து சரியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும், வரும்ல, அந்த பீரியடுக்கு வரும்ல. ஸோ அப்போ ஒரு முக்கியமானவர் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே வராரு, சிவகார்த்திகேயன். ஸோ எப்படி இந்த படத்துக்கு ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார்? அந்த கதை என்ன? படம் முடிச்சுட்டு தான் அவருக்கு படம் காமிச்சேன். ஓகே, படம் முடிச்சுட்டு நண்பர் ஒருத்தர் மூலமாக அவருக்கு வந்து படம் காமிச்சேன். அப்போ எனக்கு வந்து இதில் ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் வந்து ப்ரையாரிட்டி. ஓகே ஓகே. ஒரு படம் பார்த்துட்டு வந்து பேசினார், படத்தை பற்றி பேசிட்டு ரொம்ப நல்லா பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தார். அப்போ வாய்ஸ் ஓவர் நம்ம என்ன பண்ணணும் இந்த படத்துக்கு இது அப்படின்னு கேட்டார். நான் அப்புறம் திடீர்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்ற சும்மா கேட்டு பார்ப்போமே. ஏன்னா அவங்களுக்கு என்ன இது இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, இன்டென்ஷனலாக அவங்களுக்கு. அப்போ அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இன்னும் வைடர் ரீச் வரும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து இது ஃபெஸ்டிவல் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ இதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வந்துருக்குல்ல, இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே, ஃபெஸ்டிவல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே படம் பார்த்து. இன்னும் சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் படமே காமிக்கல. படம் முடிகிறதுக்கு முன்னாடின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதுக்கு நம்ம ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நம்ம ஒரு படம் காமிப்போம்ல. அப்போ அவர் கேட்டதையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கும் அந்த இது ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம ப்ரெசென்ட் பண்ண நல்லா இருக்கும்னு இருக்குது. ஆனால் பட் அந்த நம்ம கேட்குறப்ப தானே அது இதாக இருக்குது. கேட்டதையுமே அவர்
நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம் அப்ப பிரதர். நீங்க இமீடியட்டா கேட்டா அவரும் இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பிடிச்சி நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம்ல, படம் பார்த்துட்டு வந்து அவர் பேசுகிறாரு. அவர் பேச பேச நம்மளால் அதை சென்ஸ் பண்ண முடியுதுல்ல. நமக்கு எப்பவுமே எமோஷனல் இதுதானே. நம்ம பெரிய பெரிய முடிவுகள்லாம் அப்படியே ஒரு மொமெண்ட்டில் தான் நம்ம எடுப்போம். அதுக்காக உட்காந்து ரொம்ப மெனக்கடவே மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான். அப்போ இருந்து இது ப்ரெசென்ட் பண்ணுற இந்த மொமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ இது வந்து ஒரு ஒரு ஊரையே நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஆன் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடராஜா சர்வீஸ்ன்றவரா இருக்கட்டும், அந்த மிலிட்ரி இருக்கட்டும், அவரை வந்து வம்பு பண்ற அந்த குடிகாரர் கேரக்டர் அவரா இருக்கட்டும், அந்த மாரிய பண்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணா இது ஒரு ஊரு. நம்ம வந்து ஒரு படத்துக்குள்ள ஒரு ஊருக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீலை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிட்டீங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படி இருந்தது. நான் தான் உங்ககிட்ட காமெடியா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஷூட்டே பண்ணல, கேமரா எடுத்துட்டு போய் வச்சுட்டீங்க, அப்படியே எல்லாமே அங்க நடந்துருச்சு. இப்படிதான் எனக்கு படம் பார்க்கும் போது இருந்தது. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மெனக்கெடல் இருக்கும். எழுத்துலயுமே சரி, அதை எடுத்துட்டு வந்து ஒரு மேக்கிங்னு ஒண்ணு பண்ணிருப்பீங்கல்ல. ஸோ இது ரெண்டுத்தை பத்தியுமே சொல்லுங்க. இல்லை நமக்கு மறுபடியும் நமக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ரொம்ப வீக்குங்கிறது இதுதான் உதாரணம். இப்போ நான் சொல்கிறது இப்போ என்னென்னா, இதில் வந்து இவ்வளோ மெனக்கடல் பண்ணிக்கோ, இதெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் இது முதல் முறை இல்லை. ஓகே. நீங்கள் கிராமத்தை வந்து ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக பாரதிராஜா சார் காமிச்சிருக்காரு. நீங்கள் அவரோட படங்களே எடுத்து பார்க்குறப்ப நம்ம படம் வந்து இதோட பங்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே அதை வந்து பல்வேறு விதங்களில் கேரக்டர்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இது அதுக்கும் சேர்த்து நாஸ்டாலஜியா தான். சைக்கிள் நாஸ்டாலஜியா மாதிரி அவர்களோட கதைகளுக்கும் அவங்களோட படங்களுக்கும் நாஸ்டாலஜியா. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ நீங்க சொன்னதுனால நான் கேட்குறேன். இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கர், அதோ ஒரு கிரியேட்டருக்கு வந்து அதை அவர் உணர்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை அதை உணர வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. அனுபவிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அனுபவிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை உணர்ந்திருக்கணும். ஓகே. இப்போ எனக்கு ஒரு தாட்டு, இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கரா இல்லை ஒரு ரைட்டரா வந்து நான் எதை பார்க்குறேனோ நான் அதை டெலிவர் பண்ணும் போது தானே இன்னும் அத்தன்டிக்காக இருக்க முடியும். இல்லை, அதை தான் சொல்கிறேன். நான் உணர்ந்திருக்கணும், அனுபவிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லைன்றேன். ஓகே. நான் கொலையை போய் பார்த்துட்டு வந்து தான் கொலையை வந்து என் படத்தில் வைக்க முடியுமா? ஓகே. அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா உணர்வு தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் வந்து பயங்கரமான சயின்ஸ்லேயும் சயின்டிஃபிக்கான விஷயங்களையும் செஞ்சுட்டு ஒரு சயின்டிஸ்ட் லெவல்லையோ ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தன் கோயிலில் போய் சாமி கும்பிட முடியாது. நான் சொல்லுது நாத்திகத்தை இதை பற்றியெல்லாம் சொல்லலை. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக முடியாது. நீங்கள் பயங்கர பக்தியும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தன் சிக்னலில் நிற்கக்கூடாது. நான் சொல்றது சிக்னல்ல கடவுள் காப்பாற்றுவார் தானே, ஏன் சிக்னல்ல நிற்கிற? அடுத்த வேலைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் சொல்றது ரெண்டுமே சொல்கிறேன். நான் அப்போ செகண்ட் மேட்டர் பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்டரை விட செகண்ட் மேட்டர் ரெண்டுமே நான் சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து ஒரே வகையான கதை, ஒரே வகையான இசை, இல்லை ஒரே வகையான நாடு, ஒரே வகையான மக்கள், இப்படி வந்து ஒரே வகையான எலெக்ஷன், இப்படி எதுனாலும் தொடர்ந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் மல்டிபிள் நரேட்டிவ் பில்ட் பண்ணுறப்ப தான் வேறு கதைகள் ஒரே விஷயத்தை பற்றி வெவ்வேறு மல்டிபிள் நரேட்டிவ் பில்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒற்றைத்தன்மைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ இயல்பாகவே நீங்கள் மனிதனா ரொம்ப இயல்பாவீங்க, ஒரு இறுக்கத்திலிருந்து வெளியில் வருவீங்க. இல்லைன்னா நான் பிடிச்ச புயலுக்கு 3 கால் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்களும் 3 கால்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, அதுக்கு 4 கால் இருக்கும். நீங்கள் வந்து கவுண்டமணி செந்தில் அவங்களோட பயங்கரமான ஃபேனா? கவுண்டமணி சாரோட பயங்கரமான ஃபேனு நான். அவரை அதாவது நமக்கு ஒரு ஃபேன் பாய் தன்மை இருக்கும்ல, அது சினிமாவில் இவங்கள மீட் பண்ணோம் அவங்கள மீட் பண்ணுறது. நான் சினிமாக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் வந்து கவுண்டமணி சாரும் சத்யராஜ் சாரும் ஒரு கேரவேனில் இருந்த இடத்துல கூட இருந்திருக்கேன். அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படி ஒன்று நடந்திருக்குது. அது அவருக்கு கூட நான் வந்து இருந்திருக்கேன். நான் செரிஷ் பண்ணுற மொமெண்ட்டுகளில் டைமில் அது ஒன்று சினிமா சம்மந்தப்பட்டது. அவ்வளோ பெரிய ஃபேன் நான் அவங்க 2 பேர்த்துக்குமே, குறிப்பாக கவுண்டமணி சார். ஸோ அகைன் இப்போ இந்த படம் வந்து முடிச்சிருக்கீங்க, இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கு. அகைன் இப்போ மதுபான கடையாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், ஒரு ரியலிஸ்டிக் டச் ஒன்று படத்துக்குள்ள ஃபீல் பண்ணுறோம். இதுதான் உங்கள் ஜான்ரா? இல்லை, அது ரியலிசம்ங்கிறது வந்து பயங்கர சப்ஜெக்டிவ்ங்க. ஓகே. உங்களுக்கு நீங்கள் ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க, உண்மை கிடையாது. அது ஃபிக்ஷன் தான். ஃபிக்ஷன் வந்து ரியாலிட்டிக்கும் ஃபிக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபிக்ஷனுங்கிறது ஃபிக்ஷன் தான். அதுக்கு நான் எவ்வளோ அது வந்து ஃபேண்டசியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பகத்தன்மையோட கிரியேட் பண்ணுறது தான் ஒரு கிரியேட்டரோட வேலை. அதனால் வந்து இதுதான் அப்படின்னு நீங்கள் மதுபான கடையை எடுத்து பார்த்தாலும் வட்டம் பார்த்தாலும் இது பார்த்தாலும் எதுவும் எதோட சம்மந்தமே இருக்காது.
அதில் நீங்கள் அந்த இயக்குனர் பேரை தூக்கிட்டு போட்டிங்கன்னா இது இவர் பண்ணார், இதை இவர் பண்ணாருன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையானவர்கள் பார்த்தவங்க அதை தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்டைலோ இல்லாட்டி ஒரு தன்மையோ அதில் என்னோட ஐடென்டிட்டியோ எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த படங்களையும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையோ என்னோட அனுபவங்களையோ நீங்கள் அதில் கண்டே பிடிக்க முடியாது. ஆஸ் அ கிரியேட்டராக நான் அது இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். மதுபான கடை ரிலீஸ் ஆன டைம் வந்து வேற ஒரு செட் ஆஃப் ஆட்சி இருந்துச்சு, இப்போ வேற ஆட்சி இருக்கு. இந்த மது விலக்குன்றது வந்து ஏன் இன்னும் வர முடியல, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். மது விலக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, மது விலக்கை விரும்புகிற இல்லை மது விலக்கை கோருகிற படம் இல்லை மதுபான கடை. நிறைய பேர் அந்த படம் பார்க்காமே அதுக்கு ஃபேனாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது இல்லை, அது மது அரசியலை பற்றி பேசுகிற படம், ரைட்டுங்களா? அதனால் மது விலக்கெல்லாம் வந்து வராது. மது விலக்குங்கிறது சாத்தியமே இல்லை, அது வந்து மித்து. நீங்கள் வந்து குஜராத்தில் மது விலக்குன்னு சொல்லுவீங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், எல்லாமே கிடைக்கும். அதனால் மது விலக்கு சாத்தியம் இல்லை. மதுவை புரிஞ்சுக்கிறது, அது ஒரு சமூகத்தின் பங்கு எப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை வந்து ஒரு என்னன்னு சொல்லுது, அதோட பின் விளைவுகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபிசிக்கலாக மென்டலாக மட்டும் பிரச்சனை இல்லை, இண்டிவிஜுவல் பிரச்சனை, அது ஒரு சமூக பிரச்சனை. அது ஓகே, நீங்கள் ஒரு தனி மனித பிரச்சனையாக அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து பெரிய சிக்கல். அதனால் மதுவும் மதுவை சுற்றி இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அந்த படம். அது புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கும் கூட கிடையாது. மது விலக்குக்கு ஆதரவான படம் கிடையாது அது. ஓகே, அது வந்து நம்ம கேள்வி கூட கிடையாது. எனக்கு அந்த படத்துலேருந்து இன்னைக்கு இந்த 10 வருஷத்துல எனக்கு நிறைய அந்த படத்துலேருந்து நான் நிறைய என்னோட கருத்துக்கள்லாம் நிறைய மாறி இருக்கு. அது நிறையாவும் மாறி இருக்கு. ஏன்னா 10 வருஷம் ஆயிருக்கு இல்லை, 10 வருஷத்துல நம்ம வளர்றோம். அந்த படம் கேட்ட கேள்விகள் எல்லாமே மாறி இருக்கு. பொதுவாகவே நம்ம ஒரு படம் எடுத்து முடிச்சா அதுலேருந்து விலகிடுறோம். ஆனால் வேற வழி இல்லாமல் நம்ம ஸ்டாம்ப் இருக்கிறதுனால நிறைய பதில் சொல்கிறோம். ஆனால் எனக்கு இந்த சில விஷயங்கள் நம்ம இன்னுமே அதோட இருப்போம்ல, அதில் வந்து அந்த படம் வந்து மதுவிலக்குக்கு ஆதரவான படமும் கிடையாது, நானும் பூரண மதுவிலக்குக்கு ஆதரவான பர்சனும் கிடையாது. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, பட் நான் வந்து அதுக்கு ஆதரவான ஆள் கிடையாது. நீங்க பேசின அந்த அரசியல், மதுபான கடையில் நீங்க பேசின அரசியல் வந்து மக்கள் கிட்ட சரியா போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது என்னோட வேலை இல்லை, அது மக்களோட வேலை. சரியா சேருறது சரியா சேராது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒற்றை பார்வைன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன வேணா, குணா படம் ரீச் ஆகுறது, குணா படத்தோட பாட்டு படம் இல்லை, பாட்டு ரீச் ஆகிறதுக்கே 35 வருஷம் ஆயிருக்கு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவருக்கே ஆயிருக்கு. நம்மளாம் வந்து இது ரீச் ஆயிடுச்சுன்னு ஜட்ஜ் பண்ணி அதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்மளோட வேலை இல்லை. அது நீங்கள் அவர் கமல் சார்ட்ட கேட்டிங்கனாலும் அதை நினச்ச ஒரு படம் இல்லை. ஏன்னா குணா படம் ரீச் ஆகலை, அது ரொம்ப முக்கியம். அந்த படம் என்ன சொல்ல வந்ததுங்கிறத பற்றி யாருமே இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதனால் வந்து அதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் முடியாது. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அது வந்து பார்வையாளர்கள் பிரச்சனை. நம்ம படம் எடுத்துட்டோம், அது அவங்க பிரச்சனை. மதுபான கடையில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டிருப்பேன், இது வந்து கற்பனை கதைன்னு நினச்சிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இந்த திரைப்படத்தில் கதை எதுவும் உங்களுக்கு தென்பட்டால் அது உங்கள் கற்பனையே, அது கம்பெனி பொறுப்பேற்காது, அவ்வளோதான் அப்படின்றது ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருந்தேன். அதே மாதிரி குரங்கு பெடல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுன்னு வச்சு ஒன்று போட்டிருந்தீங்க, அது டிஸ்க்ளைமர் கிடையாது. அது இல்லை, யூஸ்வலாக அந்த இடத்துல வந்து புகைப்பிடித்தல் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி ஒன்று வரும். பட் அந்த இடத்துல வந்து விளையாடுங்கடா, போய் விளையாடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இது வந்து குழந்தைகளை பற்றிய படம், குழந்தைகளுக்கான படமும் கூட. குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அது சில்ட்ரன் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்கிறோம். ஒருவேளை ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ திறந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் போடுற, திறந்ததுக்கு அப்புறம் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த படத்தோட இன்டென்ஷன். இப்போ ஒரு 1.5 வருஷமா மாதம் 1ஆம் தேதி ஆனால் படம் வந்து அரசு பள்ளிகளில் வந்து சினிமா போடுறாங்க. ஒரு 1.5 வருஷமா நானே சில பள்ளிகளுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் மாதிரி போயிருக்கிறேன். போடுறதுக்கு தமிழில் படம் இல்லைங்க, குழந்தைகளுக்கு காட்டுறதுக்கு படம் இல்லை. அப்போ இந்த குழந்தைகளை வந்து சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள படம் வைக்கிறது, இந்த படத்தை கொண்டு போய் ஸ்கூலில் போடுறது இல்லை. நான் ஸ்கூலில் இருந்தப்போ வருஷத்துக்கு ஒரு படத்தை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து படம் காமிப்பாங்க, நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குழந்தைகளுக்கான படங்களை காமிப்பாங்க, போய் பார்ப்போம். இப்போ அதுக்கான படங்களே இல்லை, எதை காமிப்பீங்க? அதுக்கு அப்படி படம் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து திரையரங்களை காமிக்கிறதும் குழந்தைகளுக்கு சினிமாவை வருது. இப்போ நான் சித்தூரில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் போட்டேன். நான் 400 குழந்தைகள் வந்து பார்த்தாங்க ஒரு ஷோவில். அதில் கிட்டத்தட்ட 250 குழந்தைகள் முதல் முறையாக இந்த படத்தை தான் பார்க்குறாங்க சினிமா தேட்டரில்.
அவங்க சினிமா தேட்டரில் படமே பார்த்தது. ஓகே ஓகே. அப்போ அடுத்த தடவை அவங்க தேட்டருக்கு வந்தா சினிமா பார்க்கணும்னு போனால் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? குரங்கு படல் மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்து வருவாங்க. மெச்சூர்டாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை டீல் பண்ணுவாங்க. குடியையும் வன்முறையையும் புகையையும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இன்டென்ஷன் படம் எடுக்கிறதுலேருந்து இருக்குது. இந்த படத்தில் எங்கேயுமே குடியும் சிகரெட்டும் இருக்காது. ஆமாம். அதனால் இது சில்ட்ரன் சர்டிஃபிகேட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படி ஒரு படத்தை போய் காமிக்கிறப்ப நீங்கள் டிஸ்க்ளைமர் முன்னாடி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு? குழந்தைகளுக்கு நம்ம இன்னும் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணுங்கிறதுனால நல்லா விளையாடுங்க. நல்லா விளையாடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக போகணும். நாங்கள் ஒரு பாசிட்டிவாக படம் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவாக போடுறோம். ஏன்னா நம்ம அது பழகிட்டோம்ல. இப்போ இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே தேட்டருக்குள்ளே போடுற மைண்ட் செட்டில் இருக்கும். அப்போ அதுக்காக தான் வந்து அந்த இது போட்டோம். இன்னும் வந்து அதில் அடிஷ்னலாக இன்னொன்று வச்சுருந்தோம். அதை வந்து சென்சாரில் வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், குழந்தை விளையாடுங்க, உடம்புக்கு நல்லது அதெல்லாமே. குழந்தைகளோட ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று வேணும்ல. அதுக்கு தான் வந்து 2வது அந்த லைன் இன்ட்ரோலுக்கு முன்னாடி போட்டோம். அது இப்போ வந்து படத்தில் இல்லை. ஓகே. விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடுக்கு மாற்றி தருவது ஒரு மனித தன்மையற்ற செயல்னு போட்டோம். அதை வந்து இப்போ தூக்கிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ குழந்தைகளை ரெப்ரசென்ட் பண்ணணும்ல ஒரு குழந்தைங்க படம். அதுக்காக அதை போட்டது. ஏன்னா நான் வந்து என்னோட அனுபவத்தில் நான் போட்டேன். அப்புறம் பார்த்தா யாரை கேட்டாலும் இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது தானே? ஆமாம், கண்டிப்பாக. ரைட்டா? போய் தூக்கிட்டீங்களே அப்படிங்கிற. ஆமாம். அப்போ இதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குனால அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப டெப்த்தாக பேசின ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கண்டிப்பாக படம் வந்து இன்னும் அடுத்தடுத்த வீக்கெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது இப்போவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.